முக்கிய செய்தி: தனிநபர் பயன்பாட்டிற்கான 4.5 லிட்டர் மதுவை வைத்துக் கொள்ள விலக்களிக்கும் அரசாணை பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனி பயன்பாட்டு விலக்கு அரசாணை என்பது தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமாக விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து 3.4 லிட்டர் மதுபானத்தை விற்பனைக்காக கொண்டு வந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். 5 லிட்டர் மதுவை வைத்து விலக்கு அளிக்கும் தமிழக அரசின் உத்தரவு பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 3.4 லிட்டர் மதுபானத்தை விற்பனைக்காக கொண்டு வந்ததாக எலவூர் சோதனை சாவடியில் கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், தமிழ்நாட்டு அரசின் படி 4.5 லிட்டர் வரை மதுபானத்தை தனி பயன்பாட்டிற்காக வைத்திருக்கலாம் என்றும், தாங்கள் கொண்டு வந்த மதுபானம் தங்களின் சொந்த பயன்பாட்டிற்காகவே எடுத்து வந்ததாகவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் புலன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசின் மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஆசான் முகமது ஜின்னாவின் முறையீட்டின் பெயரில் இந்த வழக்கின் இறுதி விசாரணைக்காக நீதிபதி நிர்மல்குமார் எடுத்துக்கொண்டார். அப்போது மனுதாரர் தரப்பில் மனுதாரர்கள் அனுமதிக்கப்பட்ட அரசின் படி 3.4 லிட்டர் மட்டுமே கொண்டு வந்ததாகவும், நீதிமன்றத்தின் முன் தீர்ப்புகள் மற்றும் 4.5 லிட்டர் தனி பயன்பாட்டு விலக்கு அடிப்படையில் இந்த முதல் தகவல் அறிக்கை FIR ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார். இந்த அரசு தரப்பில் ஆஜரான மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசான் முகமது ஜின்னா 4.5 லிட்டர் விலக்கு அரசாணை என்பது தமிழ்நாட்டில் விற்பனை செய்யும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் மதுபானங்களுக்கு எந்த வகையிலும் பொருந்தாது என்றும் வாதிட்டார். இதற்கான விளக்கங்களை உள்துறை செயலாளர் ஏற்கனவே வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் முந்தைய தீர்ப்புகள் இந்த அம்சத்தை கருத்தில் கொள்ளாமல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவை இவ்வழக்கிற்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தார். அத்துடன் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 4.5 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வரலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரவியதும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் 4.5 லிட்டர் தனி பயன்பாட்டிற்கு விலக்கு அரசாணை என்பது தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வ விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்தார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.